செய்பவர்கள் வெயிலாலும் கப்பலில் இணைக்கப்பட்ட இரும்பு தகடுகளாலும் வெப்பம் அதிகரிக்க வியர்த்து கொட்டும் படாத பாடுபடுவார்கள். இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் கொள்கலன் மேடும் கண்டெய்னர்கள் குறைத்து வருகின்றன. இயந்திரங்களால் இயக்கி தூக்குவதால் அல்லது இறக்குவதால் பெரிதும் விடல் குறைந்துள்ளன. துறைமுகத்தில் பணிக்கு சேர்ந்த தமிழர்கள் சிலர் சிறிது சுலபமான பணிகளான கேங்மண்டூர், அதாவது ஒரு குழுவை கட்டி காப்பவர், கிடங்கு போர்வன், அதாவது கிடங்குகளில் பொருட்களை ஒழுங்காக அடுக்க துணையிருப்பதும், தேவையான நேரத்தில் தேவையான பொருட்களை உரியவர்கள் எடுத்து செல்ல உதவுவதும் அவருடைய பணியாகும். மிகச் சிலரே கணக்காளர்களாகவும் எழுத்தாளராகவும் உயர் பதவி வகிப்பவர்களாகவும் இருந்தனர். 3 தலைமுறையாக மலாயா மற்றும் சிங்கப்பூர் வந்து பணியாற்றியவர்கள், குறிப்பாக அதுவும் சிங்கப்பூர் துறைமுகத்தில் பணியாற்றியவர்கள் இங்கேயே நின்று குடிகொண்டிருந்தால் மலையாவின் வரலாறே மாறியிருக்கும். திரைகடல் ஓடியும் திரையும் தேட வந்தவர்கள் தேடிய செல்வத்தை திட்டமிட்டு போடாமல் பெரும்பாலோர் வந்தேன், உழைத்தேன், சென்றேன் என்று தமிழகம் திரும்பிவிட்டார்களே. என் செய்ய உழைக்க தெரிந்த தமிழர்களுக்கு பிழைக்க தெரியவில்லை என்ற நிலைதானே அன்றும் இன்றும் என்றுமே. இந்த நிலை ஏற்படா வண்ணம் எண்ணி செயல்படுவோம். என்றாவது ஒரு நாள் உழைத்து ஓடாய் போகும் தமிழினத்தின் நிலை மாறிடாதா? இந்திய நடுவர் அரசின் சிங்கப்பூர் பேரலாக சிங்கப்பூருக்கு வந்து கடமையாற்றிய எவரும் தமிழர்களை கண்டுகொள்ளாத நிலையில் இன்றும் கூட தன் கையே தனக்குதவி என்பதை நெஞ்சிலிருத்தி இயன்றளவு முயன்று சிறிதளவேனும் முன்னேறியிருக்கிறார்கள் என்பது உள்ளத்திற்கு ஓகை தரும் செய்தியாகும். சிங்கப்பூரில் வழங்குவது செந்தமிழ், வாடூரில் இளைய மருத்துவமனைகள் வரை நறுந்தமிழ் நடமாட காணலாம். நாளும் நிஷ்டமிழ் பேசுவோம், இல்லங்களில் இன்தமிழ் முழங்குவோம், பள்ளிகளில் பசுந்தமிழ் பரவச் செய்வோம் என்று அறிவுறுத்த இயக்கங்கள் நடத்தப்படுகின்றன. சொற்பொழிவென்றும் சொல்லாடல் என்றும் கதைகளை கமல வைப்பதும், கதைகள் கட்டுரைகள் வரைய போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்குவதும், பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அரங்குவதும் வாடிக்கை. இன்னும் எவ்வளவோ. சின்னம் சிறிய நாடு தானுங்க சிங்கப்பூர், செல்ல மக்கள் வாழும் ஊருங்க. இங்கே செம்மை தமிழ் வளர்ப்பு பாருங்க. அவையோருக்கும் இங்கு அமைதியாக கேட்டிருந்த அனைவருக்கும், இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இத்துடன் என்னுடைய கட்டுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெருமக்களே, ஐயா அவர்கள் நம்ம எல்லாம் அப்படியே இங்கிருந்து நேராக சிங்கப்பூருக்கு அழைத்து கொண்டு போய் அந்த துறைமுகத்தில் ஒரு 1/2 மணி நேரம் தங்க வச்சு திரும்பி கொண்டு வந்து இங்கே விட்டது மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் எழுதி வைத்த ஒரு உயிலை திடீரென்று கண்டுபிடித்து படிப்பது போல் ஒரு உணர்வு. மிக அழகாக செய்தீர்கள். அடுத்து அதற்கு கேள்வி இருந்தால் நிறைவில் கேட்கலாம் என்று சொல்லி இப்போ அடுத்து பேச வருகின்ற பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியிலே தமிழ் விரிவுரையாளராக இருக்கிறார். அவர் புலம்பெயர்ந்த தமிழருடைய வாழ்க்கை எவ்வாறு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பிஹெச்டி வாங்கியவர். ஆய்வரங்க தலைவருக்கும் இங்கே கட்டுரை சமர்ப்பிக்க வந்திருக்கின்ற பேராளர்களுக்கும் இந்த அவையிலே கூடியிருக்கின்ற பெருமக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தலைப்பு வணிகம் வளர்த்த தமிழ் என்றுதான் இருந்திருக்க வேண்டும். வணிகர்கள் வளர்த்த தமிழ் என்று அச்சிடப்பட்டுள்ளது. அப்படியே நானும் மாற்றிக்கொண்டேன். இது சங்ககாலம் முதல் கிவி 16ஆம் நூற்றாண்டு வரை, 16-17ஆம் நூற்றாண்டு வரை மேற்கு நாடுகளிலும் தென்கிழக்காசிய மண்டலத்திலும் தமிழ் வளர்த்த வணிகர்களை பற்றிய ஒரு கட்டுரை. நானும் சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். உலக கடல் வர்த்தக வரலாற்றில் மிக தொன்மையும் அனுபவமும் வாய்ந்த இனங்கள் என்று மதிப்பிடப்படும் பட்டியலில் தமிழர்களுக்கு தலைமையிடம் உண்டு. கிறித்து பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே மேலை மற்றும் கீழே நாடுகளின் துறைமுகங்களுக்கு சென்ற மரக்கலங்கள் பற்றியும் தமிழரின் வாணிப ஆற்றல் குறித்தும் மேலை நாட்டாரின் பழங்குறிப்புகள் சான்று பகர்கின்றன. கடல் மற்றும் காற்று வீசும் திசைகளை பற்றிய இயற்கை அறிவினில் தேர்ச்சி பெற்ற தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக கலங்களில் ஏறி பல்லாயிரம் கல் தொலைவிலான நாடுகளை நோக்கி பயணித்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடல் இதற்கு சான்றாகும். சங்ககாலம் தொடங்கி பல்லவர் காலம், சோழர் காலம், பாண்டிய காலம் வரை நீடித்த பழந்தமிழர் வணிகர்களின் குடிபெயர்வு பற்றிய தாக்கத்தினை இந்த கட்டுரை பேசுகின்றது. அதில் முக்கியமாக மேற்கு மற்றும் கிழக்கு கரை நாடுகளை நோக்கி சென்ற தமிழ் வணிகர்கள் ஏன் அங்கு சென்றார்கள், என்ன பொருட்களை எடுத்து சென்றார்கள், என்ன பொருட்களை அங்கிருந்து கொண்டு வந்தார்கள் என்பது போன்ற சில செய்திகளை இந்த கட்டுரை உங்கள் முன் வழங்குகின்றது. பழந்தமிழர்கள் முதலில் பயணித்த நாடுகள் என்னென்ன என்பதை பற்றி சிறிது சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். மூவேந்தர்கள் தரைவழி வாணிபத்திலே சிறந்து விளங்கினாலும் அவர்கள் அதிகமாக விரும்பியது நீர்வழி வாணிபம் தான். ஏனென்றால் தமிழ்நாட்டின் முப்புறமும் கடல் சூழ்ந்து விளங்கியதால் அவர்கள் கடல் வழி வாணிபத்தை விரும்பினார்கள். மேலும் அவர்கள் கடல்
கடலில் செல்லும் பொழுது தனித்து செல்லவில்லை, குழுக்களாக இணைந்து சென்றார்கள். அந்த குழுக்களுக்கு வணிகச்சாத்து என்று பெயர். அந்த வணிகச்சாத்துகள் அந்த காலத்திலே முதல் கிரேக்க தேசம் போனார்கள், மேற்கே இத்தாலி போனார்கள், கிரேக்க தேசம் போனார்கள், கிழக்கே சாவக நாடு சென்றார்கள், பர்மா, மலேயா, இலங்கை போன்ற நாடுகளுக்கும், எகிப்து போன்ற சிரியா போன்ற நாடுகளுக்கும் அவர்கள் சென்றார்கள். மேற்கு மற்றும் மேற்காசிய நாடுடன் தமிழர்கள் நடத்திய வாணிபம் கிறித்து பிறப்பதற்கு முன்னும் சங்ககாலத்திலும் மிகுந்த செல்வாக்குடன் காணப்பட்டது. மேற்கு நாடுகளில் மிளகு, முத்து, அரிசி, மயில் தோகை போன்றவற்றை விட்டு பதிலுக்கு தங்கத்தை வாங்கி வந்தார்கள். ஒரு உண்மை, தமிழ்நாட்டிலே அந்த காலத்தில் தங்கம் உற்பத்தி செய்யப்படவே இல்லை. சொல்ல போனால் உலகத்திலேயே தங்கத்தை அதிகமாக நுகர்ந்ததும் தமிழ்நாடுதான், இந்தியாவிலே தமிழ்நாடுதான். ஆனால் தமிழ்நாட்டில் தங்கம் ஆரம்பத்தில் உற்பத்தி செய்யப்படவே இல்லை. அந்த தங்கத்தை அவர்கள் அங்கிருந்து வாங்கி வந்து அதை உள்நாட்டில் விற்றார்கள். அவர்கள் சைபீரியாவில் இருந்தும் ரோமாபுரியில் இருந்தும் தங்கத்தை வாங்கி வந்தார்கள். ஆனால் தொடர்ந்து இவர்கள் தங்கத்தை அதிகமாக நுகர்ந்ததனால் ரோமாபுரியிலே இவர்களுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது. இனிமேல் தமிழ்நாட்டிலிருந்து வரும் வணிகர்களுக்கு தங்கத்தை விற்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மிளகையும் அரிசியும் கொடுத்துவிட்டு தங்கத்தை வாங்கி செல்கிறார்கள் என்று ரோமாபுரி நாட்டிலே அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் அவர்கள் தங்கத்தை தேடிதான் தங்களுடைய பார்வையை ஸ்வர்ண தீபம் என்று அழைக்கப்படுகின்ற தென்கிழக்காசி நாடுகளை நோக்கி திருப்பினார்கள். அப்போது சாவகம், சுமத்ரா, மலையா, செலிபஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீவு பகுதிகளுக்கு தங்களுடைய வாணிபத்தை விரிவாக்கம் செய்தார்கள். அவர்கள் மேற்கு மற்றும் மேற்காசிய நாடுகளில் இருந்தபொழுது தமிழை அவர்கள் அறியாமல் அந்த தமிழ் அங்கே சென்று அந்த நாடுகளிலே சென்று பறந்துவிட்டது. நாம் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு வாழிடங்களை எல்லாம் ஊர் என்று சொல்வோம். அந்த ஊர் என்ற சொல் ரோமானிய நாட்டிலே ஊப்ஸ் என்று URABS ஊப்ஸ் என்று சொல்லப்பட்டது. இது தமிழ் வணிகர்களுடைய தாக்கத்தினால் ஏற்பட்டது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. முக்கியமாக அரிசி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் சொல் அது கிரேக்க மொழியில் மற்றும் லத்தீன் மொழியில் ஒரைசா என்று சொல்லப்பட்டது. மயில் தோகையை துகி என்று சொன்னார்கள். மேலும் அரபு மொழியில் இதே மேற்காசியாவிலே இந்த அரிசி என்ற சொல் ஒரூஜ் என்று அப்படியே திரித்து அழைக்கப்பட்டது. காவிரி என்ற சொல் கபிரிஸ் என்றும், கரூர் என்ற சொல் கரோரா என்றும், மதுரை என்ற சொல் மதோரா என்றும் அங்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் தமிழ் வணிகர்கள் சென்று சேர்த்த தமிழ் கொடை என்று சொல்லலாம். கிறித்து சகாப்தத்திற்கு முன்னரே மேற்கு நாடுகளில் தங்களுடைய வாணிப ஆற்றலை நிரூபித்த வணிகர்கள் தங்களுடைய தமிழையும் அங்கு கொண்டு சேர்த்தார்கள். இதனால் இன்றைக்கும் ஹீப்ரு மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பல தமிழ் சொற்கள் கலந்துள்ளதை நாம் காணலாம். மேலை நாட்டு சொற்களில் எப்படி தமிழ் புழங்குகின்றதோ அதுபோல அந்த கிரேக்க சொல்லும் பிற அரபி சொற்களும் கூட தமிழில் வழங்குகின்றன. நாம் இன்றைக்கு தமிழ் பயன்படுத்துகின்ற சுரங்கம் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து நமக்கு வந்ததுதான். இந்த கிரேக்க சொல்லான சுருங்கை என்பதுதான் தமிழிலே சுரங்கம் என்று வழங்கப்படுகிறது. இதை பரிபாடலில் சுரங்கம் நெடுவழி என்று சொல்லப்படுகிறது. அது சுருங்கை வீதி என்று 14ஆம் காதையிலே வருகின்ற 65வது அடியிலே சுருங்கை வீதி என்று இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி நாம் அவர்களுக்கு கொடுத்தது அதிகம், நாம் அங்கிருந்து பெற்றது சிறிது. இதற்கு காரணம் தமிழ் வணிகர்கள் தான். ஏனென்றால் தமிழ் வணிகர்கள் எப்படி அந்த நாட்டிலே சென்று தங்கினார்களோ அதே போன்று அந்த நாட்டிலே கிரேக்கத்தில் இருந்தும் ரோமாபுரியில் இருந்தும் யவனர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வணிகர்கள் நம் கடற்கரை நகரங்களிலே துறைமுகப்பட்டினங்களிலே தங்கி வியாபாரம் செய்தார்கள், வணிகம் செய்தார்கள். அதன் காரணமாக வந்த சொற்கள் என்று சொல்கிறார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இப்படி தமிழ் சொற்கள் பிற நாடுகளிலே சென்று சேர்ந்தது எந்தவித திணிப்பாகவும் இன்றி தானாகவே இயற்கையாகவே நடைபெற்றது. நாளடைவில் மேற்கு நாடுகளுடனான உறவு மங்க தொடங்கியதுடன் தெற்காசிய தீவுகளை நோக்கி, சொர்ணதீபம் என்று சொல்லப்படுகின்ற தீவுகளை நோக்கி தமிழ் வணிகர்களுடைய பார்வை திரும்பியது. அப்போது தமிழ் வணிகர்கள் தமிழை பரப்பியதற்கு காரணம் அங்கே வணிகர்களாக மட்டும் இல்லை, அங்கே தமிழர்கள் ஆட்சியாளர்களாகவும் திகழ்ந்தார்கள். தென்கிழக்காசியாவில் ஆகன